பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கேட்டா நீங்க சொல்வீங்க, நிறைய காரியத்தை என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. சொல்ல போனா அளவும் செஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்க வேதனையோட இங்க வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், பாரத்தோட வந்திருக்கலாம், பிரச்சனையோட வந்திருக்கலாம், வியாதியோட நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். உங்களுடைய வேதனையெல்லாம் கர்த்தர் ஆனந்தமாய் மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், என் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறும், என்னுடைய வேதனை எல்லாம் ஆனந்தமாய் மாறும். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு அதிசயத்தை காண பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற உங்களுக்கு, யாரெல்லாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோட கையை தூக்குனீங்களோ உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாரு. நீங்க அதை பார்க்க போறீங்க, நீங்க அநேகர் மத்தியில அதை சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த நாளில வைக்க போகிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போறோம். நீங்க உங்க காரியத்துல மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சு ஆண்டவரே இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நீங்க மனசுல ஜெபம் பண்ண போறீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நிச்சயமா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு அம்மாமாருக்காய் ஜெபிக்கிறேன், ஐயாமாருக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளிலும் கூட என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறீர், என்னென்ன வேதனையோடு வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறீர், பாரத்தோடு வந்திருப்பதை கர்த்தர் அறிகிறீர், கண்ணீரோட கலக்கத்தோட கவலையோட பிரச்சனையோட இந்த இடத்துல வந்திருக்கலாம் இயேசுப்பா. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகள் இப்பொழுதே அதை மாறி போவதாக. ஆமென். யோவான் 14:14 சொல்லப்பட்டது போல, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. உம்முடைய நாமத்தை கொண்டு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமே, விசுவாசத்தோட நம்பிக்கையோட கையை தூக்குனாங்க. கர்த்தர் அதை அறிகிறீர். அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. அவர்களுடைய பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். என்னை பார்க்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை பராமரிக்க யாருமே இல்லையே, என்னுடைய தேவைகளை சந்திக்க யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நீங்க ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாசம் கடந்து செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது ஆனந்தமாய் மாறுபடிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக, ஆனந்தத்தை கர்த்தர் கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல என்னென்ன காரியம் நடக்காமல் இருக்கிறதோ அந்த காரியத்துல கர்த்தர் ஆமை வாய்க்க பண்ணி கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய விஷயத்துல திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பீராக. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுப்பீராக. ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. சரியான வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்புகளை கொடுத்து வருமானத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆமே ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்துல பிரச்சனையோடு வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாகும்படிக்காக நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதே போல குறைவோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும்
இயேசுவின் நாமத்தால் நிறைவு உண்டாகும்படிக்காய் ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் 4:19 படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி எல்லா விதமான குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் வருமானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதே இடத்துல சாட்சி சொல்ல, ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார், ஏசப்பா என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருடைய சமூகத்துல தாழ்த்த அர்ப்பணிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிலருடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கிறோம். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.